ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் சித்தர்வாக் சேனல் நண்பர்களே. எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக மிக எச்சரிக்கையான ஒரு நியூஸை தான் இந்த வீடியோவில் மேச ராசிக்காரங்களுக்கு பார்க்க போகிறோம். மகாலயபட்ச அமாவாசையானது வருது. இதனால் நிறைய கிரக மாற்றங்களானது ஏற்பட போகுது. இதனால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும். அப்படி மாறக்கூடிய தலையெழுத்தை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பயனடையணுங்கிறதுனால மேச ராசியிலேருந்து இனி டெய்லி ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கு மகாலயபட்ச அமாவாசையுடைய பலன்களை ஷேர் பண்ண போகிறேன். அதில் ஃபஸ்ட்டு இன்றைக்கி இந்த வீடியோவில் மேஷ ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். மேஷ ராசிக்காரங்க உங்களுக்கான பலனை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல மகாலயபட்ச அமாவாசை 2024 எப்போது வருது, அந்த நீங்கள் திதி கொடுக்க உகந்த நேரம் எது அப்படிங்கிறத உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். முதல்ல இந்த ஆன்மீக தகவல்களை தெரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறம் இந்த மகாலயபட்ச அமாவாசையில் உங்கள் தலையெழுத்து எப்படி மாறுங்கிறத ஷேர் பண்ணுறேன், அதை தெரிஞ்சுக்குவீங்க. அமாவாசைகள்லேயே மகாலயபட்ச அமாவாசை தான் மிக சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுது. இந்த மகாலயபட்ச அமாவாசை புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை என்று குறிப்பிடலாம். மேலும் இந்த அமாவாசையை மட்டும் தவற விடக்கூடாது. இந்த அமாவாசையை தவறுனீங்கன்னா கண்டிப்பாக ஆண்டு முழுவதும் அமாவாசை தினங்களில் முன்னோர்களை வழிபட்ட புண்ணியம் வந்து சேராது. அதனால் இந்த அமாவாசையை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தவற விடக்கூடாது. மற்ற மாதங்களில் கூட தவற விட்டுறலாம், ஆனால் இந்த அமாவாசையை மட்டும் தவற விடக்கூடாது. இந்த வருடம் கரெக்டாக அக்டோபர் 2ஆம் தேதி புதன்கிழமை மகாலய அமாவாசையானது வருது. மேலும் இந்த தினம் முழுக்க முழுக்க முன்னோர்களை வரவேற்கக்கூடிய விதமாக தர்ப்பணம் கொடுக்கறது சிறப்பானது. இதில் பித்திருக்களுக்கு மிகவும் பிடித்தது எள்ளும் தண்ணீரும் தான். அதனால் இந்த நாளில் அது இறைக்கிறது ரொம்ப விசேஷம். இது எளிமையான தர்ப்பணம் கூட கொடுக்கக்கூடிய முறை என்று சொல்லலாம். அந்த எள்ளும் தண்ணீரும் இறைக்கிறது. அதனால் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எள்ளும் தண்ணீரும் இறைச்சி முன்னோர்களை வழிபாடு செய்யணும். அது மட்டும் இல்லாமல் மகாலய அமாவாசையில் முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்க நிறைய விஷயங்கள் நாம் ஃபாலோ பண்ணணும். ஸோ முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் கெட்ட இந்த ஒரு வழிபாடு செய்தால் கூட நமக்கு போதும். முன்னோர்கள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், மகிழ்ச்சியாக இருந்தால் தான் நம்மளுடைய குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கும் என்பது நம்பிக்கை. பொதுவாக பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், பித்ருபட்சம் என்று அழைக்கப்படக்கூடிய மகாலய அமாவாசை இந்துக்களாகிய நமக்கு மிகவும் முக்கியமான ஒன்று என்று சொல்லப்படுது. இந்த நாள் முன்னோர்களை வழிபடுவதற்கான நாளாக அர்ப்பணிக்கப்படுது. ஆன்மீகத்தில் உள்ள நம்பிக்கைகளின்படி இந்த சமயத்தில் மக்கள் நம்ம இறந்தவர்கள் ஆன்மாக்களை சாந்திப்படுத்த பல்வேறு வகையான பூஜைகளை செய்து அவர்களை வழிபாடு செய்யணும் என்று சொல்லப்படுது. முன்னோர்கள் மகிழ்ச்சியாக இருந்தால் தான் நம்மளுடைய குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கும் என்பது நம்பிக்கை. ஒருவேளை மகாலய அமாவாசை அன்று உங்களுடைய முன்னோர்களை நீங்கள் மகிழ்வுபடுத்த விரும்புகிறீர்கள் என்றால் ஒரு சில விளக்கு பரிகாரங்களை செய்வதன் மூலமாக அதனை நீங்கள் பூர்த்தி செய்யலாம். அது எப்படிங்கிறத தான் சொல்ல போகிறேன். உங்கள் ராசிக்கு மகாலய அமாவாசை அன்று முன்னோர்களுக்கு அனைத்து வகையான பூஜைகளை செய்வது நல்லது. ஒரு பித்ருதோஷத்திலிருந்து விடுபடுவதற்கு இதுதான் வழி என்று நம்பப்படுது. இந்த நாளில் முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் முழுசாக கிடைக்கிறது. இதன் மூலமாக ஒருவருடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் அனைத்தும் முடிவுக்கு வருகிறது. மகிழ்ச்சியும் செல்வமும் பெருகும். மகாலய அமாவாசை அன்று முன்னோர்கள் பூமிக்கு வருவதாக ஒரு நம்பிக்கை இருக்குது. இப்போது முன்னோர்களை சந்தோஷத்தை அளிக்கக்கூடிய ஒரு சில பரிகாரங்களை உங்கள் ராசிக்கு ஷேர் பண்ணுறேன், அதை நோட் பண்ணிக்கோங்க. பலர் உங்களுடைய முன்னோர்களை தினமும் வழிபடுவதை வழக்கமாக கொண்டிருப்போம். ஒரு சில வீடுகளில் கட்டாயமாக முன்னோர்களுடைய புகைப்படம் இருக்கும். இந்த புகைப்படம் வருடம் முழுவதும் அப்படியே கவனிக்கப்படாமல் இருந்தாலும் மகாலய அமாவாசை அன்று கட்டாயமாக அதனை சாந்தப்படுத்தி அதற்கு பூ வைத்து அதன் கீழ் விளக்கு ஒன்றை ஏற்றி வைத்து வணங்கணும். அது ரொம்ப 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 முக்கியம். அப்புறம் இவ்வாறு செய்வதன் மூலமாக உங்களுடைய முன்னோர்கள் மீது நீங்கள் வைத்திருக்கக்கூடிய மரியாதையை வெளிப்படுத்துகிற மாதிரி அமையுது. இது உங்களுடைய முன்னோர்களை மகிழ்ச்சிக்கு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் வழிவகை செய்யுது. அதுக்கப்புறம் அரசமரம் என்பது அனைத்து கடவுள்களுக்கு குடியிருக்கக்கூடிய ஒரு மரமாக கருதப்படுது. மேலும் நமது முன்னோர்கள் அதில் வசிப்பதாக சொல்லப்படுது. குறிப்பாக மகாலய அமாவாசை அன்று நமது முன்னோர்கள் பூமிக்கு வரும்போது அவர்கள் அரச மரத்தில் தான் தங்குவாங்களாம். அதனால் இந்த மரத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நாம் விளக்கேற்றணுமா. இந்த மாதிரி ஒரு இது சொல்லப்படுறதுனால மகாலய அமாவாசை அன்று அரச மரத்தடியில் விளக்கேற்றி வைத்து வணங்கினால் உங்கள் முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். இவ்வாறு செய்வதன் மூலம் முன்னோர்கள் உங்களுக்கு சரியான வாழ்க்கை பாதையை காட்டி வெற்றி பெற செய்வாங்க. ஆக மொத்தம் இந்த மாதிரி பல வகையில் முன்னோர்களுடைய ஆன்மாவை திருப்தி செய்ய விளக்கேற்றி வழிபாடு செய்யணும் என்பது சொல்லப்படுது. அதுக்கப்புறம் தற்போதைய காலகட்டத்தில் பலர் தங்களுடைய வீட்டு வாசல் முன் விளக்கேற்றி வைப்பதை நம்மளால் பார்க்க முடிகிறது. இது ரொம்ப விசேஷம். மகாலய அமாவாசை அன்று முன்னோர்கள் நம்ம வாசப்படி வழியாக தான் வீட்டுக்குள்ளே நுழைவாங்க.
எனவே அவங்கள வரவேற்கக்கூடிய வகையமாக வாசப்படியில் விளக்கேற்றாமல் இருக்கிறவங்க விளக்கேற்றி வைக்கிறது இந்த நாளில் ரொம்ப நல்லது. ஸோ இப்போ நான் சொன்ன முறையில் விளக்கேற்றி வழிபாடு செய்து பாருங்கள். நிச்சயம் இந்த மகாலய அமாவாசை உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பலனை வந்து கொடுக்கும். மேலும் இதே நாளில் தான் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சூரிய கிரகணம் வேற நடக்க போகுது. அதனால் இது ஒரு முக்கியமான ஒரு இதுவாகவும் பார்க்கப்படுது. ஸோ சூரிய கிரகணம் நடக்கிறது ரொம்ப ரிஸ்க்கு என்று சொல்லப்படுது. ஸோ சூரிய கிரகணம் நடக்கிறதும் வந்து இந்த நாளில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். அதெல்லாம் பார்க்காம இருந்தீங்கன்னா நம்ம சேனலுக்குள்ளே போய் செக் பண்ணி பாருங்கள், வீடியோ இருக்குது. ஸோ இந்த வீடியோவில் இப்போ அமாவாசைனால் உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான மாற்றம் நடக்குங்கிறத ஷேர் பண்ண போகிறேன். ஸோ மேஷ ராசிக்காரங்க அஸ்வினி பரணி கார்த்திகை 1ஆம் பாதத்தில் பிறந்தவங்க இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான பலன்கள் இந்த அமாவாசைக்கு பிறகு கிடைக்கும் என்பதை தெரிஞ்சுக்குங்க. அதாவது தலைமை தாங்கக்கூடிய பண்பை இயற்கையிலே பெற்ற மேசராசிக்காரங்களுக்கு இந்த அமாவாசைக்கு பிறகு தைரியமானது அதிகரிக்கும். பணவரவு தாராளமாக இருக்கும். உடல் ஆரோக்கியமும் சிறப்பாக மேம்படும். மனதில் கூட திடீர் குழப்பம் ஏற்பட்டு நீங்கும். முன்கோபம் ஏற்பட்டு அதனால் வீண் தகராறு ஏற்படும். அதனால் மட்டும் நிதானமாக செயல்படுவது இந்த அமாவாசைக்கு பிறகு நல்லது. அப்புறம் தொழில் வியாபாரம் வளர்ச்சி பெறக்கூடிய சூழ்நிலை ஏதுவாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. செலவை குறைப்பதன் மூலம் பணத்தட்டுப்பாடு குறையலாம். பேச்சில் கூட பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், கடுமையை காட்டாமல் இருக்கிறது நல்லது. அதுதான் உங்களுக்கு நன்மை தரும். அப்புறம் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பணிபுரியக்கூடிய இடங்களில் எச்சரிக்கையோடு இருக்கிறது நல்லது. குறிப்பாக இயந்திரங்களை இயக்கும் போது கவனம் தேவை. மேலிடத்தின் மூலமாக நடக்க வேண்டிய காரியங்களில் தாமதம் ஏற்படும். குடும்பத்தில் அது மட்டும் இல்லாமல் சுதுகலமான சுப பலன்கள் ஏற்படும். அதை நீங்கள் நல்லா அனுபவிச்சுக்கணும். அப்புறம் கணவன் மனைவிக்கிடையே பந்தபாசம் அதிகரிக்கும். குழந்தைகள் மூலம் கூட மன மகிழும்படியான சூழ்நிலை உருவாகும். அந்த சூழ்நிலைக்கேற்ப நீங்கள் செயல்பட வேண்டியது உங்களுக்கு நல்லது. அப்புறம் நண்பர்கள் உறவினர்களோடு கவனமாக பேசி பழகுவது நல்லது. இந்த அமாவாசைக்கு பிறகு பெண்களுக்கு மனதில் வீண் குழப்பம் ஏற்பட்டு நீங்கும். முன்கோபத்தை குறைப்பது முற்றிலும் நன்மையை வந்து தரும். அப்புறம் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு கூடுதலாக உழைக்க வேண்டியது இருக்குது. உங்களுடைய வேலையை கண்டு மற்றவர்கள் பொறாமைப்படுவாங்க. அதனால் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்குங்க. கடன் பிரச்சனை தீரும். செல்வதில் வந்து நிறைய வந்து இது இருக்கணும். அதனால் செல்வத்திலையும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோ உங்களுக்கு உயர்வு ஏற்படும். அப்புறம் இந்த அமாவாசைக்கு பிறகு மேசராசிக்காரங்க அரசியலில் இருக்கிறவங்களுக்கு இருக்கக்கூடிய இறுக்கமான நிலை எல்லாம் மாறும். மேலிடத்திற்கும் உங்களுக்கும் கருத்து வேற்றுமை உண்டாகலாம். அதில் கவனம் தேவை. பண விஷயத்தில் ரொம்ப நிதானத்தை கடைபிடிக்கணும், இல்லைனா பயங்கர ப்ராப்ளம் வரும். மாணவர்கள் வந்து மற்றவர்களோடு பழகும்போது கவனமாக இருக்கிறது நல்லது. கல்வி பற்றிய மனக்கவலை ஏற்பட்டு விலகும். ஸோ கல்வி பற்றிய கவலையை மட்டும் பார்த்து ஹேண்டில் பண்ணுங்கள். இதே நட்சத்திர வாரியாகவும் உங்களுக்கு இந்த அமாவாசைக்கு பிறகு இப்படி தான் இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு. அதில் ஃபஸ்ட்டு அஸ்வினிக்கு சொல்லப்பட்டிருக்கு. இந்த அமாவாசைக்கு பிறகு தொழில் வியாபாரம் தொடர்பான பயணங்கள் மேற்கொள்ள வேண்டியது இருக்கும். இனிமையான பேச்சின் மூலம் வாடிக்கையாளர்களை தக்க வைத்து கொள்ள முடியும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு அலுவலக பணி தொடர்பான அலைச்சல் இருக்கும். சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பு கிடைக்கும். இதே பரணியில் பிறந்தவங்களுக்கு இந்த அமாவாசைக்கு பிறகு குடும்பத்தில் உங்களது பேச்சுக்கு எதிர்பேச்சு பேசியவங்க அடங்கி விடுவாங்க. கணவன் மனைவிக்கிடையே மகிழ்ச்சி நீடிக்கும். பிள்ளைகள் தொடர்பான காரியங்களை செய்து முடிக்கிறதுக்கு அலைய வேண்டியது இருக்கும். உங்களது செயல்களுக்கு இருந்த முட்டுக்கட்டைகள் விலகும். மெயினாக எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். பணவரவு தாராளமாக உங்களுக்கு கூடும். அதுக்கப்புறம் கார்த்திகை 1ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த அமாவாசைக்கு பிறகு மாணவர்களுக்கு கல்வியில் திறமை வெளிப்படும். கல்வியில் வெற்றி பெற தேவையான உதவி கிடைக்கும். புதிய முயற்சிகளை தள்ளி போடுறது நல்லது. காரிய தடை தாமதம் வீண் அலைச்சல் உண்டாகும். மனக்கவலை ஏற்பட்டு நீங்கும். இதில் எதிர்பாராத செலவு ஏற்படுங்கிறதுனால செலவை கண்ட்ரோல் பண்ணும் என்று சொல்லப்படுது. ஆக மொத்தம் மேசராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த அமாவாசைக்கு பிறகு இந்த மாதிரியான பலன் கிடைக்கும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கு. இந்த அமாவாசைக்கு பிறகு கிரக மாற்றங்களால் உங்களுடைய இந்த பலன்களை நீங்கள் சமாளிக்க பரிகாரமாக முருகனை வணங்கணும் என்று சொல்லப்பட்டிருக்கு. இதை செய்தீங்கன்னா குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை தீரும். காரிய வெற்றி உண்டாகும். அதனால் இந்த ஒரு பரிகாரத்தை மறக்காமல் செய்திடுங்க. ஸோ மேச ராசிக்காரங்க, இந்த வீடியோ நீங்கள் பார்த்து முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும். அவங்களும் அவங்களோட ராசி மேச ராசியாக இருந்ததுன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இந்த தாள்களுக்கு ஏற்ப நடந்து பலனடையட்டும். ஸோ கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் பார்த்து பலனடையட்டும். மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதே எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் டைம் அதை பண்ணிட்டீங்கன்னா, அதாவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க அதை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா, இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய அப்டேட்டான தகவல்களோடு மீண்டும் இன்னொரு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். மறக்காமல் பண்ணுங்கள். நன்றி.